கைஸ் லாஸ்ட் வீடியோல வந்து நாய் கூட ரெடி பண்ண ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்ம பாதியிலே முடிச்சிட்டோம், அவுட்புட் காமிக்காம. ரெடி பண்ண நினைச்சது ஒன்று, ஆனால் இங்கே நடந்தது ஒன்று. அந்த மாதிரி ரெடியாக இருக்குது. நம்ம வந்து நாய் கூட தான் ரெடி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம், சின்னதாக பண்ணி பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பெருசாக ஒரு வீடே ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ஹைட்டெல்லாம் இந்த அளவு தான் வரும்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக உள்ளே நிற்கலாம், அந்த அளவுக்கு ஹைட் வந்துருக்கு. கைஸ் உள்ள வாங்க, பாட்டெல்லாம் போட வேண்டாமா, வாங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. கைஸ் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இதுதான் பெட்ரூம், தெரியுதா? நம்ம டோனிக்கு பெட்ரூம். இது மேலே ரூஃப் வந்து இங்கே பாருங்க, தெரியுதா? என்னால் நிற்க முடியல, உங்கள் ஹைட்டு ஓகே. நார்மலாக நம்ம வந்து இதுக்கு மேலே சீட்டை போட்டிருந்தோன்னா நமக்கு கூடு ஃபுல்லாகவே அடைஞ்ச மாதிரி இருக்கும். வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஹைட்டாக வச்சிருக்கனால ரொம்ப காத்தோட்டமாக இருக்கும். நாய்க்குள்ள ஒருத்தர் உள்ள அடைச்சு போட போகிறோம். அது யாருன்னு இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம ஜெட்டு தான். உங்கள் தலைவர் ஜெட்டை தான் பிடிச்சி நம்ம அடைய போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கூட கேட்டிருந்தேன், ஜெட்டை ஏன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா. ஜெட்டு ஃபேன்ஸ் லைக், ஜெட் ஃபேன்ஸ் ஹார்ட். எவ்வளோ ஜெட்டு ஃபேன்ஸ், ஜெட் ஃபேன்ஸ் எல்லாம் கதருங்கடா, தூக்கி உள்ளே போடுங்கடா. அவனை நான் வராம பாருங்க. டேய் இங்கே ஜெட்டு செவிடா, ஜெட்டு இங்கே வாழ, இந்த வராம பாருங்க. தொடங்கிறோம், எதுக்குன்னே தெரியாம வராம பாருங்க. வாடா வாடா வாடா, கேஷுவலா அப்பாவே இருக்கானே. ஹாய் சொல்லு, ஹாய். ஓகே, தூக்கி போட்டு அடைங்க. ஃபர்ஸ்டா குட்டுக்குள்ள போட்டு அடைக்க போறேன் கைஸ். அப்பயும் மௌனும் கூட்டுக்குள்ள இருக்கா. மேல வா. குட். அங்க பாரு. நீங்க வெளியே வாங்க. ஜெட்டை, உங்க தலைவர் ஜெட்டை உள்ள அடைக்க போறோம். லாஸ்டா வந்து நாய்க்கூரோட அவுட்புட் பார்த்துருப்பீங்க. அப்புறமா நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்ம அள்ளிக்கிட்டு டேங்கை மொத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம். வினோத்புரம் ஆல்ரெடி சுப்பிரமணி டேங்கை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அள்ளிகேட்டு டேங்க் க்ளீன் பண்ண போகிறோன்னு சொன்னோம். என்னடா அடுப்பில் என்னடா பண்ணிருக்கான்னு தானே கேஸ் பார்க்குறீங்க. மோட்டர் வச்சு தான் தண்ணி அடிச்சு வெளியே தள்ள போகிறோம். இந்த மோட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பைப் இப்போ ரெடி பண்ணிருக்கோம். கீழே காட்டி நம்ம பைப்பை வந்து பெருசாகிட்டு இருக்கோம், வாட்டே பெருசாகிட்டு இருக்கும். நம்ம தண்ணியோட டிடிஎஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மீனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தண்ணியை உடனே மாற்றுறோம். தண்ணி தெளிஞ்சிட்டு அப்படிதானா, இடத்துல கொஞ்சம் கலங்கி எடுத்துருந்து. நம்ம இப்போ கொஞ்சம் தெளிஞ்சு பக்காவாக தான் இருக்குது. நிறைய பேர் சுபாஷினிக்கு என்ன ஆச்சு, சுபாஷினி உயிரோட இருக்கான்னு கேட்குறீங்க. என்ன இருக்குல்ல கைஸ், 2 பேர் சேர்ந்தானே இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் என்னன்னா நம்ம சுப்பிரமணியம் மட்டும் வீட்டில் காமிக்கிறோம், சுபாஷினி உயிரோட இல்லைன்னு கேட்குறாங்க. என்ன இருக்குல்ல கைஸ், இது சுபாஷினி. அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் இருக்கா. ஒன்று வரும்போது ஒன்று வராது. பல்லு கடிச்சானா பல்லு 2 துண்டாயிரும். ஓய் வேற கடிக்கும். நீ ஜம்ப் பண்ணு. வேண்டாம் விட்டுருங்க, டக்குன்னு விட்டுருங்க, ஒரு பல்லு போயிடும். இந்த வருது கைஸ். 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம டேங்க் வந்து க்ளீன் பண்ணோம். அதனால வந்து ரொம்ப பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்து 1 வருஷம் ஆகும் நம்ம க்ளீன் பண்ண. அது உள்ள கிடக்கு, உள்ள வச்சுட்டே மாப்ப போடுது. ஐயோ எஸ், தண்ணி பார்த்தீங்கன்னா பீச்சிட்டு வெளியே போயிட்டு இருக்கு. நீங்கள் யாருமே தண்ணி நாங்கள் வேஸ்ட் பண்ணுறோன்னு கவலைப்படாதீங்க கைஸ். தண்ணி எதுவும் வேஸ்ட் ஆகலை. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ராயனை கொண்டு விட்டோம்ல ஒரு குளம், ஞாபகம் இருக்கா? கொரண்டியா குளம். தட் குளத்தில் அவ்வளோ தண்ணியாக போய் சேர்ந்துடும். அரை மணி நேரத்தில் போயிடும்ல. இப்போ 5 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி கிட்ட போயிருக்கு. அப்போ 10 மினிட்ஸில் 1 அடி, 20 மினிட்ஸில் 2 அடி, 30 மினிட்ஸில் 3 அடி. அப்போ போகாது அரை மணி நேரத்தில். எவ்வளோ இருக்கும் அப்படிதானே? ஆமாம், 4.5 அடி இருக்கும். அப்போ 45 நிமிஷம் ஆகும். மணிக்கு அப்பா, அதாவது நீங்கள் எல்லாரும் லாஸ்ட் ஷார்ட்ஸில் அவனுக்கு நேம் வச்சிங்களே ராயப்பனை உங்களுக்கு வந்து பெரிய வீடியோவில் பார்க்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபியூச்சரில் ஒரு வீடியோவில் ராயப்பனை நேரில் போய் பார்த்து ஒரு வீடியோ பண்ணலாம் கைஸ். அவருக்கு பேர் சுட்டும் விழாவும் இன்னும் வைக்கல, பேர் சுட்டுற விழாவும் வைக்கலாம் கைஸ். 1 மணி நேரமாக வினோத்புரம் மாப்பு போட்டுருக்காரு. 1 மணி நேரமாக பைப்பில் தண்ணி வெளியே போயிட்டுருக்கு மோட்டரில். எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரில. நான் 45 மினிட்ஸ் சொன்னோம்ல, 45 மினிட்ஸ்லாம் தாண்டிடுச்சு. இன்னும் இப்போ எவ்வளோ தண்ணி வச்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? பாதி டேங்க இருக்குது. சுப்பிரமணி மட்டும் இருந்தால் போயிட்டுருக்கான். தண்ணி அங்கே குளத்து வரைக்கும் போயாச்சு. அங்கே பாரு, குளம் வரைக்கும் போயாச்சு. அப்படியே ரோடு வரைக்கும் போய் பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும், அங்கே தான் போகும். ஏன் ப்ரோ இப்படி தண்ணியை யூஸ் பண்ணுறீங்க காய்ச்சி? பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ண ரொம்ப மைனூட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா ரொம்ப செலவாகும். அதுக்கு நம்ம புது தண்ணியை வந்து ஃபில் பண்ணிடலாம். இப்போ எங்கள் ஊரில் வந்து தண்ணிக்கெலாம் பெருசாக பஞ்சர்லாம் கிடையாது கைஸ். நல்லா செழிப்பான ஊர். டெய்லி மழை பெய்யுது. ஆமாம், டெய்லி மழை. குளம், ஆறு எல்லாம் தண்ணி. கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடிக்கு கீழே தண்ணி தான் இருக்குது. காய்ச்சி பாருங்க காய்ச்சி, ஃபுல்லாக அழுக்கு தான், டஸ்ட்டு குறுன்னு வருது. இன்னும் 1 வருஷம் க்ளீன் பண்ணால் போட்டு அந்த தெளிச்சு ஆளை வேஸ்ட்டு எல்லாம் உணவு வருது. இன்னும் தான் வருது. வாரத்துக்கே ஒரு வீடியோ தான் போடுவோம். அந்த வீடியோ லாஸ்ட் வாரம் போட முடியல. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து விரால் மீன் இருக்குல்ல கைஸ், விரால் மீனை பிடிச்சி வளர்க்குற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாரு. நம்ம ஹைட்டுக்கு விரால் மீன்லாம் ஜம்ப் பண்ணும், பயங்கரமாக இருக்கும். ரொம்ப
அந்த கமெண்ட்ல அவர் அதான் சொல்லியிருந்தாரு, ப்ரோ வளர்த்த சேஃபா வளர்க்கணும், மான்சர் பீஸ் மாதிரி பயங்கரமா குதிக்கும், நமக்கு கிடைச்சுன்னா வேற லெவலா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களே லைவா பிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல போயிட்டோம் கைஸ். போயிட்டு ஊரா தேடணும், எங்கேயுமே கிடைக்கல. கடைசியா நாங்க ரிசர்ச் சென்டர் வரைக்கும் போய் கேட்டு பார்த்தோம். பறக்கைன்னு ஒரு ஊர்ல வந்து ரிசர்ச் சென்டர்னு ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கு. ஸோ அங்க போயிட்டு கேட்டு பார்த்தோம், அங்கேயும் கிடைக்கல. சரி அதனால வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் வீக் வந்து வீடியோ போட முடியல கைஸ். இனிமே விரால் மீன் கிடச்சுன்னா நான் அந்த வீடியோ போடுறேன். வினோத் ப்ரோஸ் டேட் இஸ் கிளீனிங் த டேங்க். போட்டு கலக்கிட்டு இருந்தால் நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம். நம்ம உங்கள் ஊரில் இருக்க டேங்க் க்ளீன் பண்ணணும்னா நம்பர் சொல்லுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ராஜேந்திரன் டேங்க் கிளீனிங் சர்வீஸ் உங்களுக்காக. செப்டிக் டேங்க் கிளீனிங், வாட்டர் டேங்க் கிளீனிங். ரேட்டு கொஞ்சம் அதிகமாக. சரி ரேட் எவ்வளோ ஒரு டேங்க் க்ளீன் பண்ண? 7,000 புதுசாக ஒரு டேங்கு கட்டிடலாம். அப்போ கைஸ் யாராவது க்ளீன் பண்ணணும்னு சொல்லுங்க, அந்த 7,000 ரூபாய் எடுத்து நாங்கள் யாரப்பே வாங்கிடலாம். 96 88 01 66 02 நம்ம ராஜேந்திரன் டேங்க் கிளீனிங் சர்வீஸ் நம்பர் இது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு டேங்க் க்ளீன் பண்ண 7,000 ரூபா, யாருனாலும் கூப்பிடுங்க, வந்து க்ளீன் பண்ணி தருவார். ஆட்டே போட்டாச்சு கைஸ், விளக்கம் கொண்டு வரேன். நான் இப்போ கொண்டு வரேன். ஸ்டூல் எடுத்தாச்சு, இனி அப்படியே கொண்டு போய் அப்புறம் டேங்க்குள்ளே இறங்கி வைக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம டேங்க்குள்ளாடி போக போகிறோம். இப்போது டேங்கில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வெளியே ஊற்றிட்டு நம்ம சுப்பிரமணியம் சுபாஷினியை பிடிச்சி இந்த பக்கெட்டில் தான் போட போகிறோம். கரெக்டாக இந்த சுப்பிரமணியம் சுபாஷினி நான் பிடிக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் இங்கே பாருங்கள், டேங்க்குள்ளாடி 2 விலாங்கு மீன் மாதிரி 2 பாம்பு இருக்குது. தண்ணி மொத்தமாக ஊற்றிட்டு டேங்கில் மொத்தமாக ஒத்தலாம் நம்ம எடுத்து வெளியே ஊற்றிட்டோம். கை வச்சலாம். என்ன ப்ரோ பண்றீங்க? எடுத்த உடனே பிடிக்காத மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமா டயர்ட் ஆகிட்டு. நான் பக்கெட்டை உள்ள தரேன், உள்ளாடியே வச்சு பிடிச்சிடலாம். ஆமா உள்ளே பக்கெட் இருக்குது, வெளியே வரேன்னு உடனே வெளியே வந்து அடிபட்டுரும் இல்லையா? ஓ மை காட், மூடிடுங்க. கடிச்சு வச்சிருக்கு. அப்படியே இருக்கு. கடிச்சு வச்சிருக்கு. நம்ம ரெண்டாவது பிடிக்கணும். பயப்படாது இல்லை, கடிச்சு போடாது. துணி வச்சு அமுக்கு, வாழை பிடிச்சி கடி வாங்க போயதான். துணி வச்சு அமுக்கல போடுற தண்ணி. நீங்க போடிய சவுண்ட் தான் வீடியோ ஃபுல்லா கேட்கும். துணி பார்க்க மேல போடு, சுத்தி போட்டு அப்படியே அமுக்கு, விரிச்சு போடு. அது சுத்தினோன்னா அப்படியே அதை வைக்க. கைஸ் அங்கே சுப்பிரமணியம் பிடிக்க முன்னாடி ஒரு வழி ஆகுது. பிடிச்சில ப்ரோ? பிடிச்சாச்சா? அப்படியே ஓ அது சரியான ஆக்ரோஷம் இருக்கு, பிடிக்க முடிய மாட்டேங்குது. அடிபட்டுறாம பார்த்து துணி வச்சு பிடிங்க. நீங்களும் இந்த மாதிரி மான் சர்வீஸ் பிடிக்கிறதா இருந்தால் துணி யூஸ் பண்ணி பிடிங்க, அப்போ தான் உங்களால் பிடிக்க முடியும். கை வச்சு பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க, வரவே வராது. இவன் தானே சுப்பிரமணியம் சுபாஷினிக்கு சொல்லுது. அவ்வளோதான். துணி ஃபுல்லாக முடி போட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ். எஸ் 2 பேரையும் பிடிச்சி அடைச்சாச்சு. இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டேங்க் க்ளீன் பண்ணி புது வாட்டர் ஃபில் பண்ணிட்டு சுப்பிரமணியம் சுபாஷினியும் உள்ளே அடைக்கணும். அதான் வேலை. பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஆக்ரோஷம் தெரியுதா? ஓட்ட போட்டுக்கு தெரியுதா கைஸ்? அங்கே உள்ளே ஒருத்தர் போய் படுத்து தூங்கலாம், அந்த அளவு பெருசாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் கேட்குறீங்க, சுப்பிரமணி பெருசாக வளர்ந்தப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. பெருசாக வளர்ந்தாலும் அது இங்கே இருக்கலாம், அந்த அளவு டேங்க் பெருசு. எவ்வளோ பெரிய டேங்க்னு நீங்களே பாருங்கள். ஹைட்டான இடத்துலேருந்து நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு தண்ணியை உரிறோம். இந்த வந்துட்டு பாருங்க. வினோத் ப்ரோ வந்து டைம் ஆகிட்டுன்னு வேலை கிளம்பிட்டாரு. இப்போ நானும் வினோத் ப்ரோவோட டேடும் தான் நம்ம சுப்பிரமணியம் சுபாஷினியும் திரும்ப டேங்குள்ள ரிலீஸ் பண்ணி விட போகிறோம். இவருக்கு பதில் இவர். அதே மாதிரி இந்த வீடியோவில் இவருக்கு பதில் இவர். வீரர் களத்தில் இறங்க போறாரு. நானே சுப்பிரமணியம் சுபாஷினியும் உள்ளே பிடிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு வாலண்டியர் இறங்குறவரை தடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இஸ் கோயிங் இன்சைட். நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து போயிட்டு இருக்கோம். இறங்க போகிறோம். தண்ணிக்குள்ளே தூக்கி வச்சிருப்பாங்க. சேஃபாக டேங்குள்ளே இறக்கிட்டோம் நம்ம. இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போய் சுப்பிரமணியம் சுபாஷினியை ஃபைனலாக ரிலீஸ் பண்ண போகிறோம். அங்கே போனால் அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் அண்டர் டேங்குள்ள ரெண்டுமே சைலண்டாக அப்படியே இருக்கு பாருங்களேன். ரொம்ப சாதுவாக இருக்க மாதிரி இருக்கு. அப்படி ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ண போகிறோம் நம்ம 2 பேரும். பாருங்க
அப்படி சைலண்டாக 2 அலிகேட்டர் அப்படியே டேங்க்குள்ளே போகுது. போகிறா சுப்பிரமணி மட்டும் போக மாட்டேங்குது. அவ்வளோதான் விட்டாச்சு கைஸ். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான் கைஸ், டேங்குள்ள 2 பேரை ரிலீஸ் பண்ணியாச்சு. நம்ம இறங்கினாலும் சுப்பிரமணி சுபாஷினி நம்மளை எதுவுமே பண்ணல பாருங்க. நான் டேங்குள்ள அடி இருக்கேன், என் கால் இருக்கு, ஆனாலுமே கடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் வருது கால்கிட்ட. ஃப்ரெண்ட்லிலாம் இல்லை, கொஞ்ச நேரம் உள்ள நின்னோம்னா நம்ம கதையை முடிச்சு விட்டுரும். தெரியுதா? பார்த்தீங்களா தண்ணி குடிக்குது, தெளிவாகிட்டே இருக்குது. இனி நம்ம நாளைக்கெலாம் செக் பண்ணி பார்த்தோன்னா பக்காவாக தண்ணி செட் ஆகிறோன்னு நினைக்கிறேன். அப்புறமா இனி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேங்கு கைஸ். நான் அது வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்க. நம்ம மான்ஸ்டர் டேங்க் இருக்குல்ல, அதை விட பெரிய டேங்கு. அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம அக்கா வீட்டில் அந்த மாதிரி ஒரு டேங்க் ரெடி பண்ணிருக்காங்க. 6x6 ரொம்ப பெரிய ஒரு டேங்கு. ஸோ அந்த டேங்க் ரெடி பண்ணுற வீடியோ வேணும்னா கேளுங்க. அப்புறமா நம்ம இந்த பாண்டை மொத்தமாக மாற்ற போகிறோம். இதில் வந்து இந்த குட்டி ஃபிஷ் நம்ம வளர்த்து பார்த்தோம், சின்ன சின்ன மீன் வளர்த்து பார்த்தோம். அது நமக்கு வழக்கம் போல் செட் ஆகலை. ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது அப்படியே கோய் பாண்டாக மாற்ற போகிறோம். பண்ணோம்னா வேறு லெவலாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.